கம்பர் சொன்ன வழியில் நடப்பதுதான் நாம் அவருக்கு செய்யும் உண்மையான மரியாதை. கம்பன் விழாக்கள் அவருடைய பெருமையை எளிய தலைமுறைக்கு எடுத்துச் சொல்லும் பணியை செய்து வருகின்றன என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற 59வது கம்பன் விழாவில் கலந்து கொண்டு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உரையாற்றினார். நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி ராமசுப்பிரமணியன், கம்பன் கழக தலைவர் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, செயலாளர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் வி சிவக்கொழுந்து உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தனது உரையில் கம்பராமாயணத்தின் கடவுள் வாழ்த்து பாடலால் தொடங்கிய துணைநிலை ஆளுநர், கடவுளுக்கும் கம்பனுக்கும் என் முதல் வணக்கம் என்று குறிப்பிட்டார். தொடர்ந்து அவர் பேசிய போது, 2வது முறையாக புதுச்சேரி கம்பன் விழாவில் கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பாரத நாட்டின் இலக்கிய மற்றும் பண்பாடு மரபில் ராமாயணத்திற்கு தனி சிறப்பு உண்டு. தமிழில் கம்பர் எழுதிய கம்பராமாயணம் தமிழ் காப்பியங்களில் ஒரு மணிமகுடமாக திகழ்கிறது. இந்த மகாகாவியம் தமிழ் மொழிக்கு மட்டும் பெருமை சேர்க்காமல் மனித சமுதாயத்திற்கே உயர்ந்த வாழ்வியல் நெறிகளை வழங்கியுள்ளது என்றார். மேலும் சமுதாய வளர்ச்சி கருத்துக்கள் மற்றும் வாழ்வியல் தத்துவங்கள் கம்ப ராமாயணத்தில் ஏராளமாக உள்ளன. நான் தமிழ்நாட்டில் படித்து வளர்ந்தவன் என்பதால் கம்ப ராமாயணத்தின் மீது எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு. அந்த வகையில் உங்களுடன் இணைந்து கம்பன் விழாவை கொண்டாடுவது எனக்கு கிடைத்த பெருமையாக கருதுகின்றேன் என்று தெரிவித்தார். உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதி ராமசுப்பிரமணியன் குறித்து பேசிய அவர், நீதியரசர்களின் பணி மிகவும் கடுமையானது. அதையும் தாண்டி கம்பர் மீது கொண்டிருந்த ஆர்வம் மற்றும் மதிப்பினால் தான் அவர் இவ்வளவு புலமை பெற்றிருக்கிறார் என்று பாராட்டினார். இன்றைய உலகம் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து பேசிய துணைநிலை ஆளுநர், வன்முறை, சுற்றுச்சூழல் பாதிப்பு, சமூக பிரிவினை உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்களை மனித சமுதாயம் எதிர்கொண்டு வருகிறது. இத்தகைய சூழலில் அதற்கான தீர்வுகளை கம்ப ராமாயணம் நமக்கு காட்டுகிறது. அது வெறும் காவியம் அல்ல, மனித சமுதாயத்திற்கு வழிகாட்டும் உயர்ந்த படைப்பு என்றார். கம்ப ராமாயணத்தின் வழியாக நல்லொழுக்க வாழ்க்கையின் அவசியத்தை கம்பர் எடுத்துரைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தீய செயல்களில் ஈடுபட்டால் அழிவை நோக்கி செல்ல வேண்டியிருக்கும். நல்லவற்றை செய்து வாழ்ந்தால் இயற்கையும் உலகமும் நம்மை காக்கும் என்பதை ராமனின் கதையின் மூலம் கம்பர் விளக்குகிறார் என்று தெரிவித்தார். நல்லாட்சியின் முக்கியத்துவம் குறித்து பேசிய அவர், ஒரு நல்லாட்சி மனிதநேயம் நிறைந்ததாகவும் சமூக நீதியை நிலைநாட்டுவதாகவும் இருக்க வேண்டும் என்பதை கம்பர் பல இடங்களில் எடுத்துரைக்கிறார். அதிகாரமுடையவர்கள் அறநெறியுடன் இருக்க வேண்டும், அதிகாரத்தை நியாயத்துடனும் கருணையுடனும் பயன்படுத்த வேண்டும் என்பதையும் கம்பர் உணர்த்துகிறார் என்றார். பெண்களின் பெருமையை கம்பர் உயர்த்தி பேசியிருப்பதாக குறிப்பிட்ட அவர், சீதையை வெறும் கதாநாயகியாக அல்லாமல் தியாகம் மற்றும் மன உறுதியின் அடையாளமாக கம்பர் காட்டுகிறார். இன்று பெண்கள் கல்வி, அறிவியல், நிர்வாகம், பாதுகாப்பு, விண்வெளி உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் சாதித்து வருவது சமூக முன்னேற்றத்தின் அடையாளம் என்றார். மேலும் ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது கட்டிடங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளால் மட்டும் அளவிடப்படக்கூடாது. அந்த நாட்டின் மக்களின் பண்பும் சிந்தனையும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதை கம்பர் உணர்த்துகிறார் என்று தெரிவித்தார். இன்றைய இளைஞர்கள் கம்பராமாயணத்தை படிக்க வேண்டிய அவசியத்தையும் வலியுறுத்திய அவர், வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை கம்பர் கற்றுத் தருகிறார். தலைமை பண்பு, ஒழுக்கம், தியாகம் போன்றவற்றை இன்றைய தலைமுறைக்கு மிகவும் தேவையானவை. அதனால்தான் கம்பராமாயணம் காலத்தை கடந்தும் இன்றும் நிலைத்து நிற்கிறது என்றார். இறுதியாக நம்முடைய சமுதாயம் முறையாக வளர வேண்டும் என்றார். கம்பரின் பெருமை நிலைத்து இருக்க வேண்டும். அவரது சிந்தனைகளை நமது வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும். அவர் சொன்ன வழியில் நடப்பதுதான் நாம் அவருக்கு செய்யும் உண்மையான மரியாதை. தொடர்ந்து 59 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் இந்த கம்பன் விழா கம்பரின் பெருமையை இளைய தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் சிறப்பான பணியை செய்து வருகிறது என்று கூறி விழா ஏற்பாட்டாளர்களுக்கு பாராட்டுக்களை தெரிவித்தார். நாட்டையே உலுக்கிய புதுச்சேரி சிறுமி பாலியல் பலாத்காரம் மற்றும் கொலை வழக்கில் குற்றவாளிக்கு மரண தண்டனை விதித்து புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றம் இன்று பரபரப்பு தீர்ப்பளித்தது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு ரூபாய் 10 லட்சம் நிவாரணம் வழங்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 9 வயது சிறுமி கடந்த 2024 மார்ச் 2ஆம் தேதி வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த பொழுது திடீரென மாயமானார். இது குறித்து முத்தியால்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் மாயமான 2 நாட்கள் கழித்து அந்த சிறுமி சடலமாக மீட்கப்பட்டார். சிறுமியின் கை கால்கள் கயிற்றால் கட்டப்பட்டு உடல் வேஷ்டியில் சுற்றப்பட்ட நிலையில் கழிவுநீர் வாய்க்காலில் வீசப்பட்டிருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சிறுமியின் உடல் ஜிப்மர் மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. அதில் சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து மாயம் வழக்காக பதிவு செய்யப்பட்டிருந்த வழக்கு
கொலை, கடத்தல், சட்டவிரோதமாக அடைத்து வைத்தல், சாட்சிகளை மறைத்தல் உள்ளிட்ட இந்திய தண்டனை சட்ட பிரிவுகளுடன் போக்சோ மற்றும் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவுகளின் கீழ் மாற்றம் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் கஞ்சா பழக்கத்திற்கு அடிமையானதாக கூறப்படும் முத்தியால்பேட்டை சோழிநகர் பகுதியைச் சேர்ந்த கருணா என்ற கருணாஸ் வயது 18 மற்றும் விவேகானந்தன் வயது 56 ஆகியோரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதற்கிடையில் இணை குற்றவாளியான விவேகானந்தன் கடந்த 2024 செப்டம்பர் 16ஆம் தேதி சிறையில் தற்கொலை செய்து கொண்டார். இதனால் கருணாஸ் மீது மட்டும் வழக்கு தொடர்ந்து விசாரிக்கப்பட்டது. இந்த வழக்கு புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் நீதிபதி சுமதி முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. வழக்கில் போலீசார் 560 பக்க குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தனர். பல்வேறு சாட்சிகள் மற்றும் மருத்துவ ஆதாரங்கள் அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணை நிறைவடைந்த நிலையில் கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதி கருணாஸ் குற்றவாளி என நீதிபதி அறிவித்தார். பின்னர் தண்டனை குறித்த வாதம் கடந்த 5ஆம் தேதி நடைபெற்றது. அப்போது அரசு தரப்பு வழக்கறிஞர் பச்சையப்பன் மற்றும் சிறுமி குடும்பத்தினர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் பிரவீன் ஆகியோர் குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என 20 பக்க எழுத்துப்பூர்வ வாதத்தை தாக்கல் செய்து பல்வேறு உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை மேற்கோள் காட்டினர். மேலும் குற்றவாளியின் குடும்ப பின்னணி மற்றும் சமூக நலத்துறையின் அறிக்கையையும் நீதிமன்றம் கோரி பெற்றது. அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்ததை தொடர்ந்து வழக்கு தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று காலை தீர்ப்பளித்த நீதிபதி சுமதி கருணா என்கின்ற கருணாசுக்கு மரண தண்டனை விதித்து உத்தரவிட்டார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு அரசு சார்பில் ரூபாய் 10 லட்சம் இழப்பீடு வழங்கவும் உத்தரவிட்டார். புதுச்சேரி வரலாற்றில் முதல் முறையாக போக்சோ வழக்கில் குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தீர்ப்பை தொடர்ந்து கருணாஸ் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் காலாப்பட்டு மத்திய சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். இந்த தீர்ப்பு புதுச்சேரி முழுவதும் பெரும் பரபரப்பையும் விவாதத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி தனியார் ரிசார்ட்டில் தங்க வைக்கப்பட்டுள்ள தமிழக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 30 நிமிடம் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் தெளிவான பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் அரசியல் பரபரப்பு நீடித்து வருகிறது. அதிக தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தாலும் ஆட்சி அமைக்க தேவையான எண்கள் இல்லாததால் கூட்டணி மற்றும் ஆதரவு தொடர்பான ஆலோசனைகள் தீவிரமடைந்துள்ளன. இந்த சூழலில் அதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் 46 பேர் புதுச்சேரி அருகே உள்ள புதுக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் ரிசார்ட்டில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தாவேகா அரசுக்கு ஆதரவு அளிப்பது குறித்து கட்சியின் மூத்த நிர்வாகிகள் CV சண்முகம் மற்றும் SP வேலுமணி உள்ளிட்டோர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புதுச்சேரி வருகை தந்து ரிசார்ட்டில் தங்க வைக்கப்பட்டிருந்த சட்டமன்ற உறுப்பினர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். ரிசார்ட்டில் உள்ள கருத்தரங்கு கூடத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனை சுமார் 30 நிமிடங்கள் நீடித்தது. இந்த சந்திப்பின் போது தற்போதைய அரசியல் நிலவரம், அடுத்தடுத்த நடவடிக்கைகள், கூட்டணி தொடர்பான சாத்தியக்கூறுகள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் சட்டமன்ற உறுப்பினர்களின் கருத்துக்களையும் எடப்பாடி பழனிசாமி கேட்டறிந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்திக்காமல் எடப்பாடி பழனிசாமி நேரடியாக சென்னை புறப்பட்டு சென்றார். இதனால் அதிமுக அடுத்த கட்டமாக எத்தகைய அரசியல் முடிவை எடுக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு தமிழக அரசியல் வட்டாரங்களில் அதிகரித்துள்ளது. லாஸ்பேட்டை தொகுதி பெட்டிசெட்டிப்பேட்டை பகுதியில் உள்ள பள்ளிக்கூட வீதியில் கழிவுநீர் வாய்க்காலில் ஏற்பட்ட அடைப்பை சரி செய்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட VP சிவக்கொழுந்து அப்பகுதி மக்களின் நன்மதிப்பை பெற்றார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி NR காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்டு அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் சப்தகிரி VP சிவக்கொழுந்து வெற்றி பெற்றார். அவர் சட்டமன்ற உறுப்பினராக விரைவில் பதவியேற்க உள்ளார். இந்த நிலையில் லாஸ்பேட்டை தொகுதி பெட்டிசெட்டிப்பேட்டை பகுதியில் உள்ள பள்ளிக்கூட வீதியில் கழிவுநீர் வாய்க்கால் பிளாஸ்டிக் கழிவுகளால் அடைக்கப்பட்டு கழிவுநீர் சாலையில் வெளியேறி துர்நாற்றம் வீசியது. இதனால் பொதுமக்கள் பெரிதும் அவதியுற்றனர். அதனை அறிந்த VP சிவக்கொழுந்து சட்டமன்ற இடத்திற்கு சென்று சம்பந்தப்பட்ட ஊழியர்களை வரவழைத்து ராட்சத எந்திரம் மூலம் பாதாள சாக்கடையில் ஏற்பட்ட அடைப்புகளை உடனடியாக சரி செய்து அங்கு தேங்கி கிடந்த குப்பைகளை அகற்றி கழிவு நீரை ஓடும் வகையில் சரி செய்து நடவடிக்கை மேற்கொண்டார். இது பற்றிய தகவல் தெரிய வந்ததும் சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மறுநாளே பிரச்சனைக்காக ஓடோடி வந்து அதனை சரி செய்த சட்டமன்ற உறுப்பினர் சிவக்கொழுந்துவை அப்பகுதி மக்கள் பாராட்டினர். இரண்டாம் உலகப் போரின் போது உயிர் நீத்த வீரர்களுக்கு புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவு தூணில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இரண்டாம் உலகப் போர் நிறைவு பெற்றதன்
81ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவு தூணில் புதுச்சேரி அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், புதுச்சேரிக்கான பிரான்ஸ் நாட்டு துணை தூதர் எட்டியன் ரோலண்ட் பியக் ஆகியோர் 2ஆம் உலகப் போரின் போது உயிர்நீத்த போர் வீரர்களின் நினைவாக மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்ச்சியின் போது 2ஆம் உலகப் போரின் போது உயிர்நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இந்தியா பிரான்ஸ் நாட்டின் தேசிய கொடிகள் ஏற்றப்பட்டு இரு நாட்டு தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுச்சேரியில் பிரெஞ்சு பாடம் நீக்கத்தை கண்டித்து பிரெஞ்சு மொழி ஆசிரியர்கள் அண்ணா சாலை காமராஜ் சிலை அருகில் இருந்து அமைதி ஊர்வலம் மேற்கொண்டனர். சிபிஎஸ்இ பள்ளிகளில் 2026-27 கல்வியாண்டு முதல் 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 3வது மொழியை கட்டாயமாக்கும் புதிய அறிவிப்பை ஒன்றிய அரசு சிபிஎஸ்இ வெளியிட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையின் ஒரு பகுதியாக தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பு 2023 பரிந்துரைகளை அமல்படுத்துவதாக கூறி மாணவர்களிடையே பன்மொழி திறனை வளர்க்கின்றோம் என்ற பெயரில் மும்மொழி பாடத்திட்டத்தில் திணிப்பினால் ஒரு வெளிநாட்டு மொழி 2 பிராந்திய மொழிகள் படிக்கலாம் என்று கூறி ஆங்கிலத்தை மட்டும் வைத்துக் கொண்டு பிரெஞ்சு பாடம் நீக்கப்பட்டுள்ளது. இது மாணவர்களின் கல்வி சுமையை அதிகரிப்பதோடு அவர்களின் இயல்பான கற்றல் முறையையும் பாதிக்கும் செயலாக அமைந்துள்ளது. இதனை கண்டித்து பிரெஞ்சு மொழி ஆசிரியர்கள் அண்ணா சாலை காமராஜ் சிலை அருகிலிருந்து அமைதி ஊர்வலமாக நேரு வீதி வழியாக கல்வி கல்லூரி வளாகம் சென்றனர். இதில் புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பாளர் சிவா பங்கேற்று போராட்டம் வெற்றி பெற வாழ்த்தினார். புதுச்சேரியில் அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு சார்பில் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை முழுமையாக அமல்படுத்த கோரி கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி முல்லை நகரில் அமைந்துள்ள அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளன அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் பெண்களின் அரசியல் மற்றும் சமூக உரிமைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. பெண்களுக்கு அரசியல் அதிகாரம் வழங்கும் வகையில் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்றும் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள மாநில அந்தஸ்து கோரிக்கையை மத்திய அரசு விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. மேலும் நாடு முழுவதும் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு சட்டத்தை செயல்படுத்த வெளிப்படையான செயல் திட்டத்தை அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் அந்த சட்டத்தின் பயன் புதுச்சேரி மாநிலத்திற்கும் கிடைக்கும் வகையில் புதுச்சேரியை அதில் இணைக்க வேண்டும் என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த கருத்தரங்கிற்கு முனியம்மாள், தசரதா, அற்புதமேரி, லட்சுமி, அருள்செல்வி மற்றும் குணபூஷணம் ஆகியோர் தலைமை தாங்கினர். அனைத்து பெண்கள் கூட்டமைப்பின் துணை செயலாளர் உமா விநாயகம் வரவேற்புரையாற்றினார். அகில இந்திய துணைத் தலைவர் சுதா சுந்தரராமன் கருத்தரங்கை தொடங்கி வைத்து பெண்களின் அரசியல் பிரதிநிதித்துவம் அதிகரிக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தினார். தொடர்ந்து வாலண்டினா, ஆசை தம்பி மற்றும் ரேவதி ஆகியோர் சிறப்புரையாற்றினர். கருத்தரங்கில் இளவரசி ஹேமலதா, விஜயா, பாக்கியலட்சுமி, செல்வராணி, காயத்ரி மற்றும் நிஷா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பெண்களின் சமூக முன்னேற்றம், அரசியல் பங்கேற்பு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களின் பிரதிநிதித்துவம் குறித்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இறுதியாக சத்யா தீர்மானங்களை முன்மொழிந்தார். பொருளாளர் மாரிமுத்து நன்றி உரையாற்றியதுடன் கருத்தரங்கம் நிறைவு பெற்றது. ஆரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி கட்சி சார்பில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைமையில் பாஜக, அதிமுக உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் புதுவை மாநிலத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளராக போட்டியிட்டு பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க உள்ளனர். இந்நிலையில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அரியாங்குப்பம், வீராம்பட்டினம், ஆர்கே நகர், காக்கேந்தோப்பு, சண்முகா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக போட்டியிட்ட தன்னை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ததற்கு பொதுமக்களிடையே நன்றி தெரிவித்துக் கொண்டார். இதில் அனைத்து இடங்களிலும் பொதுமக்கள் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் பலர் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பனுக்கு மலர் தூவி மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி சிறப்பான வரவேற்பு அளித்து வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பாரதிய ஜனதா கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், லட்சிய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் 3 நாட்கள் நடைபெறும் கம்பன் விழாவில் பங்கேற்ற துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் விழா மலரை வெளியிட்டு தொடக்க உரை நிகழ்த்தினார். புதுச்சேரி கம்பன் கழகம் சார்பில் 59ஆம் ஆண்டு கம்பன் விழா உசிவீதியில் உள்ள கம்பன் கலையரங்கில் இன்று நடைபெற்றது. முதல் நிகழ்வாக கம்பன் சிலைக்கு கம்பன் கழக தலைவர் செல்வகணபதி எம்பி,
கம்பன் கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் வி பி சிவக்கொழுந்து ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து மலர் வணக்கத்தை கலைமாமணி ஜெகதீசன் நிகழ்த்த வரவேற்புரையை கம்பன் கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் வி பி சிவக்கொழுந்து ஆற்றினார். தொடர்ந்து உச்சநீதிமன்ற முன்னாள் நீதியரசரும் தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவருமான நீதியரசர் ராமசுப்பிரமணியன், புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஆகியோர் தொடக்க உரையாற்றினர். தொடர்ந்து விழாவிற்கான மலர் வெளியீட்டை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் வெளியிட நீதியரசர் ராமசுப்பிரமணியன் பெற்றுக் கொண்டார். மேலும் புதுவை மாநில சிறந்த தமிழ் புலவர்களுக்கான பரிசுகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து நூல்கள் வெளியிடப்பட்டது. மேலும் கம்பன் காவலர் வழக்கறிஞர் முருகேசன் பானுமதி அறக்கட்டளை சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் விழாவிற்கு வந்திருந்த சிறப்பு விருந்தினர்களை கம்பன் கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்கொழுந்து பொன்னாடை போற்றியும் நினைவு பரிசுகள் வழங்கியும் வரவேற்றார். மேலும் இந்நிகழ்ச்சியில் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் வி பி எஸ் ரமேஷ்குமார், கம்பன் கழக நிர்வாகிகள், தமிழ் அறிஞர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இன்று தொடங்கிய கம்பன் விழா வெள்ளி, சனி, ஞாயிறு என தொடர்ந்து 3 நாட்கள் நடைபெற உள்ளது. தமிழக பாடத்திட்டத்தை பின்பற்றி செயல்பட்டு வரும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள பள்ளிகளின் +2 பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. இதில் 98.57% தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர். மேலும் 63 பள்ளிகள் 100% தேர்ச்சியை பதிவு செய்துள்ளன. புதுச்சேரியில் அரசு பள்ளிகள் அனைத்தும் CBSE பாடத்திட்டத்திற்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் செயல்பட்டு வரும் 100 தனியார் பள்ளிகள் தமிழக பாடத்திட்டத்தை பின்பற்றி வருகின்றன. இப்பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற +2 பொதுத் தேர்வில் பங்கேற்றனர். தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்ட நிலையில் புதுச்சேரியில் 54 பள்ளிகளும், காரைக்காலில் 9 பள்ளிகளும் என மொத்தம் 63 பள்ளிகள் 100% தேர்ச்சியை பெற்றுள்ளன. இந்த ஆண்டு புதுச்சேரி மற்றும் காரைக்காலை சேர்ந்த மொத்தம் 7497 மாணவர்கள் தேர்வு எழுதியுள்ளனர். இதில் 3890 மாணவர்களும் 3607 மாணவிகளும் இடம்பெற்றிருந்தனர். தேர்வு எழுதியவர்களில் 7390 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அதன்படி மொத்த தேர்ச்சி விகிதம் 98.57% பதிவாகியுள்ளது. புதுச்சேரி பிராந்தியத்தில் மட்டும் 3636 மாணவர்கள் தேர்வு எழுதியதில் 3566 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அதேபோல் 3259 மாணவிகளில் 3236 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். காரைக்காலில் 254 மாணவர்களில் 245 பேரும், 348 மாணவிகளில் 343 பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மேலும் பல்வேறு பாடங்களில் மாணவர்கள் முழு மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர். இயற்பியலில் 3 பேர், வேதியியலில் 6 பேர், உயிரியலில் 9 பேர், கணிதத்தில் 5 பேர், பொருளியலில் 12 பேர், வணிகவியலில் 27 பேர், கணக்கு பதவியலில் 36 பேர், வணிக கணிதத்தில் 13 பேர், வரலாற்றில் 3 பேர், தமிழில் 2 பேர், தாவரவியலில் 1 பேர், விலங்கியலில் 1 பேர் முழு மதிப்பெண் பெற்றுள்ளனர். அதிகபட்சமாக கணிப்பொறி அறிவியலில் 190 பேரும், கணிப்பொறி பயன்பாட்டில் 69 பேரும், பிரெஞ்சு மொழியில் 123 பேரும் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். மொத்தமாக 500 மாணவர்கள் பல்வேறு பாடங்களில் சென்டம் எடுத்து கல்வித்துறைக்கும் பள்ளிகளுக்கும் பெருமை சேர்த்துள்ளனர். இந்த சாதனைக்கு மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு கல்வியாளர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். ஸ்ரீனிவாச ராமானுஜதாசர் அவர்களின் 7ஆம் ஆண்டு நினைவஞ்சலியை முன்னிட்டு ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஸ்ரீனிவாச ராமானுஜதாசர் 7ஆம் ஆண்டு நினைவஞ்சலியை முன்னிட்டு ஸ்ரீனிவாச ராமானுஜதாசர் அறக்கட்டளையின் சார்பாக ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் ஸ்ரீ பாலா ஃபேப்ரிகேஷன் உரிமையாளர் ஸ்ரீ பாலகிருஷ்ணன் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ரோஜா சுப்பிரமணியன், கலையரசி பரத், ஸ்ரீமதி கிருஷ்ணகுமார் கௌதம் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பாலகிருஷ்ணன் குடும்பத்தினர் செய்திருந்தனர். புதுச்சேரியில் மும்மொழி பாடத்திட்டத்தின் மூலம் ஹிந்தி மொழியை கட்டாயமாக திணிக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழ் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தினரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் மும்மொழி பாடத்திட்டத்தின் மூலம் ஹிந்தி மொழியை கட்டாயமாக திணிக்கும் ஒன்றிய அரசை கண்டித்தும் மாநில அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்தும் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாக தமிழ் உரிமை இயக்கத்தினர் அறிவித்திருந்தனர். அதன்படி இயக்கத்தின் தலைவர் பாவானன் தலைமையில் நெல்லித்தோப்பு சிக்னல் அருகே ஒன்று திரண்ட போராட்டக்காரர்கள் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். பின்னர் அங்கிருந்து பேரணியாக புறப்பட்ட அவர்கள் கோஷமிட்டபடி காராமணி குப்பத்தில் உள்ள ரயில்வே தண்டவாளம் மீது அமர்ந்து
மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது புதுச்சேரிக்கு வந்த திருப்பதி விரைவு ரயிலை மறித்து மத்திய மாநில அரசுகளுக்கு தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற போராட்டத்தால் திருப்பதியிலிருந்து புதுச்சேரிக்கு வந்த விரைவு ரயில் தாமதமாக ரயில்வே நிலையத்தை வந்தடைந்தது. தமிழ் உரிமை இயக்கத்தினர் நடத்திய போராட்டத்தின் காரணமாக சுமார் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட போராட்டக்காரர்களை போலீசார் கைது செய்தனர். ஆரியங்குப்பம் சுப்பராய பிள்ளை வீதியில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்தின் 20ஆம் ஆண்டு வசந்த உற்சவ விழா முன்னாள் சேர்மன் ஆனந்தன் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். ஆரியங்குப்பம் சுப்பராய பிள்ளை வீதியில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்தின் 20ஆம் ஆண்டு வசந்த உற்சவ விழா இன்று நடைபெற்றது. இதில் காலை அம்மனுக்கு பால், தயிர், இளநீர், மஞ்சள், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நண்பகல் பார்சாக்கை வார்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். மேலும் ஆலய நிர்வாகிகள் சார்பில் மாலை அணிவிக்கப்பட்டு மரியாதை செய்யப்பட்டது. நடைபெற்ற விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திருபுவனை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் வெற்றி பெற்றதை தொடர்ந்து திருபுவனை தொகுதி முழுவதும் வாக்களித்த பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தார். புதுச்சேரியில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக திருபுவனை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வேட்பாளர் சாய்ஜி சரவணகுமார் நேற்று திருபுவனை தொகுதி முழுவதும் வாக்களித்த பொதுமக்களுக்கு நன்றியினை தெரிவித்தார். முன்னதாக திருவாண்டார் கோவில் பகுதியில் வெற்றி பெற்ற வேட்பாளர் கே சாய்ஜி சரவணகுமாருக்கு ஆதரவாளர்கள் மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து திருபுவனை பாளையம், திருபுவனை, நல்லூர், மதகடிப்பட்டு, 4 முனை சந்திப்பு, கலிதீர்த்தால் குப்பம், ஆண்டியார் பாளையம், சிறுகாரிப்பாளையம், கொச்சிப்பாளையம், கலிதீர்த்தால் குப்பம் பேட், திருபுவனை சின்னப்பேட், பெரியப்பேட், சன்னியாசி குப்பம், கொத்தவரநுத்தம், விநாயகம்பட்டு, சோரப்பட்டு, வம்புப்பட்டு, செல்லிப்பட்டு உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு நேரடியாக சென்று வாக்களித்த பொதுமக்களுக்கு தனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்தார். மேலும் இத்தொகுதியில் உள்ள அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்து கொடுக்கப்படும் என்றும் எந்த பிரச்சனை என்றாலும் அனைத்து தரப்பு மக்களும் 24 மணி நேரமும் தன்னை தொடர்பு கொள்ளலாம் என்றும் பொதுமக்கள் மத்தியில் எடுத்துரைத்தார். இதேபோல் செல்லும் அனைத்து இடங்களிலும் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமாருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மும்பை செம்பூரில் நடைபெற்ற ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் பெருவிழாவில் மகாராஷ்டிரா மாநில தலைமை ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்ற மாநில தலைவர் தளபதி ஆதிமூலத்திற்கு கோவில் நிர்வாகிகள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். மகாராஷ்டிரா மாநில தலைமை ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றம் சார்பில் தலைவர் AMB டாக்டர் SK தளபதி ஆதிமூலத்திற்கு மும்பை செம்பூர் திலக் நகரில் அமைந்துள்ள பழம்பெரும் கோவிலான ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் 5 நாள் பெரும் திருவிழாவில் தேர்பவனி அன்று சிறப்பு செய்யும் விதமாக பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து முதல் மரியாதை செலுத்தப்பட்டது. ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் முக்கிய நிர்வாகிகள் குப்பம் கணேசன், முத்தையன், கொளஞ்சி, ரமேஷ், சுப்பிரமணி, டக்லா, அஞ்சலை, முருகேசன், சரவணன், மதன், ராமராஜன், கொளஞ்சி, சாமுவேல், ரஜினி, வெங்கடேஷ், ஐயாவு, பாலன், தினேஷ், திலீப்குமார் உட்பட பலர் சிறப்பாக செய்திருந்தனர். தேர்பவனி திருவிழா அன்று ஸ்ரீ முருகன் கோவில் சேவா சங்க செயலாளர் சாத்தனூர் சக்திவேல், பொருளாளர் நித்யானந்தம், சேகர், நல்லன், வரதன், தண்டபாணி ஆகியோர், தொழிலதிபர்கள் மணி, கொளஞ்சி, பட்ரோஸ், கனி ஸ்டோர்ஸ், கவிஞர் குப்பம் முருகன், செல்வி ராஜா, பூர்ணிமா, தயானந்த் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு தேர்பவனியை சிறப்பித்தனர். இரவில் அன்னதானம் மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது. அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.